கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக தியானம் செய்யலாம். நீதிமொழிகள் 15 எல்லாம் எடுத்துக்கங்களேன். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ நித்திய விருந்து. ஆமென். மனரம்யம் என்னதான்? நித்திய விருந்து. இப்போ நம்ம எல்லாம் எது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா விருந்து இல்லையா? நமக்கு சாப்பிட்றதுலாம் சில பேருக்கு அதுவே ரொம்ப பிரியமாக இருக்கும். விருந்து அப்படின்னாவே அது ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மன ரம்மியம்தான் நமக்கு நித்திய விருந்து. இப்போ எல்லாருமே நம்ம பொதுவாக நமக்கு எல்லாம் தெரியும், சில ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க. ஒரு இலையில் நிறைய பொருள், நிறைய பதார்த்தங்கள் இருக்கிறது, சாப்பாடு, நல்ல விதவிதமான போஜனங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறானா? எதை வச்சா சாப்பிடுவான்? மனசு வைக்கணும் இல்லையா? சின்ன வயசுலலாம் நம்ம நிறைய இதெல்லாம் சொல்லுவோம். இந்த விருந்துக்கு என்ன வேணும்னா மனசு வேணும். நல்லா கவனிங்க. மன ரம்மியமோ என்ன விருந்தா? நித்திய விருந்து என்று சொல்லுகிறார். நம்ம வீட்டில் எப்பெல்லாம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன செய்வோம்? வீட்டில் விருந்து வைப்போம். ஆமேனா? நம்முடைய மனம் நல்லா ரம்மியமாய் மன சந்தோஷமாக இருக்கும்போது வீட்டில் திடீர்னு பிரியாணி செய்வோம். சில பேர் டைம் எடுத்து ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்வாங்க வீட்டில், இல்லையா? உண்மையாக இல்லையா? இப்போ எல்லாம் ஹோட்டல்களை யாரும் போகிறதெல்லாம் இல்லை. ஏன்னா வீட்டையே ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நிறைய யூடியூப்லாம் வந்துருச்சு. என்ன அதாவது ஒரு காலத்தை சொல்கிறேனே, ஒரு காலத்தில் பிரிஞ்சி அப்படின்னாவே அது என்னமோ பெரிய உணவு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நினச்ச போதெல்லாம் வீட்டில் விருந்து நடக்கிறது. ஆமேன். சரி, கவனிங்க. கர்த்தர் இங்கே நமக்கு கொடுக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் என்னவென்றால், மன ரம்மியமோ நித்திய விருந்து அப்படின்னு சொல்றாரு. என்ன விருந்து? நித்திய விருந்து. நித்தியம்னா என்ன? முடிவே இல்லாத தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவு. அதுதான் இங்கே தேவன் நமக்கு சொல்லுகிறார். இப்போ நமக்கு இங்கே கர்த்தர் காண்பிக்கிற ஒரு மகிமை என்னன்னா மன ரம்மியம். என்னது? மன ரம்மியம். இன்னைக்கு நம்முடைய மனசு தான் இன்னைக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஏதேனில மனிதன் பாவம் செய்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்முடைய மனசுக்குள்ள ஒரு இருள், மனசுக்குள்ள ஒரு வெறுமை, அந்த மனதின் ஆழத்தில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை மனுஷன் அவனா தேடிக்கொண்டான். ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்றாருன்னா, மன ரம்மியம்தான் உனக்கு நித்திய விருந்து என்று சொல்லுகிறார். விருந்து அப்படின்னாவே பொதுவாக என்னத்தை காண்பிக்கும்? பிரசங்கியின் புத்தகம் எடுத்துங்களேன். விருந்து எதை காண்பிக்கிறது என்றால் 19வது வசனம் 10-19, பிரசங்கி 10-19 வாசிங்க. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். நல்லா கவனிங்களேன். விருந்து எதுக்குன்னு செய்யப்படுதான்? சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வீட்டில் சந்தோஷம் இருக்கா? நம்ம மனசுக்குள்ள சந்தோஷம் இருக்கா? நம்முடைய மனசுக்குள்ள மனதில் சந்தோஷம் இருக்கும் போதெல்லாம் நம்முடைய வீடே ஒரு விருந்து வீடாக இருக்கும். சரி, 3 வேளையுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 3 வேளையுமே விருந்து இருக்குமே. ஆனால் 3 வேளையுமே விருந்து எப்படி இருக்கும்? அது ராஜாவினுடைய அரண்மனையில் தான் எப்பவுமே விருந்து நடக்கும். சாலமோன் ராஜாவுடைய அரண்மனையை பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே விருந்து. ஒரு நாள் ஒன்றுக்கு இத்தனை மாடுகள், வயலிலிருந்து மேய்ஞ்சிட்டு வர இத்தனை கொழுத்த கன்றுகள், இதெல்லாம் இத்தனை களம் கோதுமை மா இவ்வளோ செலவழியும் அப்படின்னு சொல்லி ராஜாவினுடைய அந்த அரண்மனையில் அப்படிப்பட்ட விருந்து இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நம்முடைய வீட்டுக்குள்ளே ஏன் இன்னைக்கு அந்த விருந்து இருக்க மாட்டேங்குது? இல்லையா? தேவன் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய வீடு எப்பவுமே ஒரு விருந்து சாலையாக இருக்க வேண்டும். ஒரு விருந்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான விருந்து நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனரம்மியம் இல்லை. இன்னைக்கு என்ன இல்லை? மனரம்மியம் இல்லை. மனரம்மியம் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நம்முடைய வீடுகளில் ஒரு பெரிய விருந்து இருக்கும்.
எல்லாம் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல உட்கார்ந்து கொண்டு அப்படியே வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் நல்லா அப்படியே கும்பலாக சேர்ந்து உட்காந்து ஒரு நல்ல விருந்து சாப்பிடக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்டதான விருந்து இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை? அதுக்கு என்ன காரணம் என்றால் மன ரம்மியம் இல்லை, மன துக்கம்தான் இருக்கிறது. மேல் வசந்த வாசிங்களேன், 13வது வசந்த. மனமகிழ்ச்சி இல்லை, நீதிமொழி 15மா, நீதிமொழி 15:13 வாசிங்களேன். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு கூட செய்ய மாட்டாங்க இல்லையா, ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நல்லா கவனிங்களேன். எனக்கு எப்போ சோதனை வரும் தெரியுமா? நான் அதிகமாய் சத்தியத்தின்படியாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நான் அதிகமாய் பிரயாசப்படுவேன். திடீர்னு ஒரு நாள் ரூத்தம்மா சொல்லுவேன், எப்பா என்னால் முடியல, நீ கொஞ்சம் வரும்போது அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னும் போது நான் கொஞ்சம் அலர்ட்னஸ் ஆவேன். எங்கேயோ எனக்கு பிரச்சனை நடக்க போகுது. நான் சீரியஸாக சொல்கிறேன், என்னுடைய ஆவியில் நான் அதிகமாக எதை உணர்வேன்னா, குடும்பம், என்னுடைய மனைவி எனக்கு எல்லா விதத்திலும் நல்லா ஆயத்தப்படுத்தி நல்லா என்னுடைய அந்த குடும்பத்தை நல்லா சீராக்குறாங்கன்னா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் நிலையில் நல்லா அப்படியே போயின்னு இருக்குது நான் உணர்வேன். திடீர்னு எங்கேயாச்சும் வெளியிலேயே வரும்போது உடம்புக்கு முடியல, இல்லை வீட்டில் சாப்பாடு செய்யலை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, நீ வரும்போது கொஞ்சம் வீட்டில் வெளியில் சாப்பிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னாவே என்ன நடக்குதுன்னாக்கா, ஸ்பிரிச்சுவலில் எங்கேயோ நமக்கு ஒரு பிரச்சனை நடக்கிறது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாம்சத்துக்குரிய வாழ்க்கையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பார்க்க கற்றுக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மனமகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நல்லா கவனிங்களேன். பேதுருவினுடைய மாமிக்கு ஜுரமாக இருக்குது, ஜுரத்தில் பட்டுனுக்குறாங்க. ராஜா உள்ளே போகிறாரு, ஏசுராஜா உள்ளே போயிட்டு பேதுருவின் மாமியினுடைய கையை பிடிச்சி தூக்குறாரு. அந்த அம்மாவுக்கு உடல் சுகமாகிறது. உடல் சுகமானதுமே அந்த அம்மா ஒரு விருந்து பண்ணுறாங்க வீட்டில். ஆமெனா? நல்லா கவனித்து கொள்ளுங்க. குறிப்பாக குடும்பத்தை நடத்துகிற சகோதரிகள் தான் அந்த குடும்பத்தினுடைய வாசல். அவங்க தான் வாசல். அந்த குடும்பத்தினுடைய வாசல் யார் என்றால் மனைவி. ஒரு வீட்டு பிரச்சனை நடுத்தருக்கு வருது அப்படின்னா அந்த பொம்பளை சரியில்லை. அந்த பொம்பளை அந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாக்கி நடுத்தருக்கு கொண்டு வருது. நல்லா கவனிங்க. நான் அதை பல முறை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் பெண்களை பில்டு பண்ணார், பார்த்து 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 கட்டினார். அவங்களால மட்டும்தான் குடும்பத்தை கட்ட முடியும். அவங்க தான் வியாபார கப்பல். அதெல்லாம் இந்த 31வது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகம்லாம் மகிமையான காரியங்கள். அப்போ கணவனும் மனைவியும் இசைந்திருப்பார்களே ஆனால் அந்த குடும்பம் ஒரு விருந்து சாலையாக இருக்கும். மன உற்சாகமாய் அவள் அதிகாலையில் எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள். கவனிங்களேன். அந்த வசனம் வாசிங்க. நீதிமொழி 31 நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த வசனத்தை வாசிங்க. ஏன்னா இதை நம்ம பல ஆங்கிளில் நம்ம தியானம் பண்ணிட்டோம், பல முறை டீச்சிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதை பாருங்க, பார்க்கலாம். 15 வசனத்தை வாசிங்க. 31:15. இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஆமென் சொல்லுங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் நம்ம பல பார்த்துருக்கிறோம். நல்லா கவனிங்களேன். காலையில் எழுந்து தன் வீட்டாருக்கு விருந்தை ஆயத்தம் செய்கிறாள். யாரு? குணசாலியான ஸ்திரீ, தேவ அபிஷேகத்தை பெற்று தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ தன் வீட்டை எப்படி உண்டு பண்ணுகிறாள் என்றால், காலையில் எழுந்ததுமே என் வீட்டார் என்கிட்ட தானே சாப்பாடு கேட்பாங்க. ஆமெனா? அப்போ என் வீட்டாருக்காக அந்த அன்பு அந்த வீட்டில் நிலைத்தோங்கும். நான் என்ன சொல்ல வரேன், ஏன் இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் விருந்து இல்லை? ஏன் இன்னைக்கு ஸ்பெஷல்? இன்னைக்கு சில பேர் கேட்பாங்களே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நான் என்ன பண்ணுவேன்னா, சாப்பாடு நல்லா டேஸ்ட் பண்ண நல்லா பார்ப்பேன். அதில் இருக்கிற நல்லா குறை நிறைகள்லாம் வச்சு நல்லா ரூத்தாமாக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துக்கினே இருப்பேன். இன்றைக்கி சூப்பராக இருந்த சமையல், இன்றைக்கி கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்க, இன்றைக்கி கொஞ்சம் இதை கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு நல்லா டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் செய்வோம். நாங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், அது கொஞ்சமாக இருந்தால் கூட அது ஒரு விருந்தை போல, அது விருந்தாக இருக்க வேண்டுமே. ஆனால் அப்போல்லாம் நான்
என்ன செய்வேன் யா விருந்து என்ன சொல்லவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வீட்டில் வீட்டில் நமக்கு யாருமே கிடையாது, வெறும் கஞ்சி இருக்கும், அதுவும் 2 நாள் 3 நாள் ஆயிருக்கும். என்ன பண்ணுவேன்னா எடுத்து பாப்பா அப்படியே கையில் அள்ளும் போது அப்படியே கொட்டும், அப்படியே நொல் இருக்கும். என்ன செய்யறதுன்னு பார்ப்பேன். அப்போ வீட்டில் மாடு இருந்ததுனால அப்பப்போ கொஞ்சம் பால்கள் காய்ச்சி குடிக்கிறது, அந்த சக்கரை இருக்கும், சக்கரை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கின்னு இந்த கஞ்சி எடுத்து ஒரு அள்ளி வெளில வச்சுட்டு இந்த சர்க்கரையை ஒரு தொட்டு அப்படி வாயில் வச்சுக்கின்னு அப்படியே சும்மா சாப்பிட்டு போயிடுவேன். அதுதான் என் விருந்து. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, விருந்து என்பது ஒரு பெரிய பதார்த்தங்கள், நல்ல சுவையான பதார்த்தங்கள் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. இப்போ நமக்கு தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், எது நமக்கு நித்திய விருந்து, மன ரம்மியம். மன ரம்மியம் எது நமக்கு நித்திய விருந்தாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் நல்ல விருந்து இருக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வீட்டில் எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் இந்த உலகத்தில் யாரையுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமலாம் விடவே மாட்டார். கண்டிப்பாக ஏதோ ஒன்றை ஆயத்தம் பண்ணுவார். அந்த வாசலை என் தேவன் திறந்து கொடுப்பார். மாம்ச தேகம் உள்ள யாவற்றுக்கும் ஒரு ஆகாரம் கொடுக்கிறவர். வெறும் அரிசி மட்டும்தான் இருக்குது. அந்த சுடுகஞ்சியை காய்ச்சி வச்சுட்டு கூட, அந்த சுடுகஞ்சியை காய்ச்சி வச்சுட்டு ஏதோ ஒன்று வீட்டில் இருக்குது. இது இந்த மன ரம்மியம் உள்ளே இருக்குமே. ஆனால் நல்லா கவனிங்க, அந்த குடும்பத்தை நடத்துகிற அந்த கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அந்த மன ரம்மியம், இந்த இடத்துல மன ரம்மியம் என்றால் ப்ளஷர், ஒரு இன்பம், ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு ஜாய், ஒரு ரிஜாய்ஸ் அந்த இருதயத்துக்குள்ள இருக்குமே. ஆனால் அந்த வீடு ஒரு விருந்து சாலையாக இருக்கும். தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், அவருக்கு நோக்கமே குடும்பம். அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, ஒவ்வொரு நாள் சாப்பாடும் ஒவ்வொரு வேலையும் அது விருந்தாக இருக்க வேண்டும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, விருந்து என்பது மன மகிழ்ச்சி. அங்கே இச்சை அல்ல, இச்சை அல்ல, மாம்ச இச்சையை பெருக்கக்கூடியது அல்ல, மன மகிழ்ச்சியை சொல்லுகிறார். அந்த மன மகிழ்ச்சியில் அந்த குடும்பத்தில் ஒரு கம்பீரமாய் ஒரு விருந்தாக இருக்கணும். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்ற அந்த குடும்பத்தார் எப்படி சாப்பிட்ணுன்னா, நல்லா பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிடுங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு அம்மா சாப்பாடு போட்ட வச்சதும் பிள்ளைங்க என்ன பண்ணுன்னா, நேராக எடுத்துக்கின்னு சாப்பாடு எடுத்துன்னு போய்ட்டு செல்ஃபோனை நோண்டிக்கின்னு, இல்லைன்னா இன்றைக்கி முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா குடும்பங்கள்லாம், இன்றைக்கி இந்த செல்ஃபோன் எல்லாருடைய அன்பையும் பறித்து விட்டது இல்லையா? செல்ஃபோன் எல்லாருடைய அன்பும் பறித்து விட்டது. தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றது, செல்ஃபோனை வச்சு நோண்டுறது, டிவியை பார்த்துக்கின்னு, அப்போல்லாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தரை பார்த்து அவ்வளவு நல்லா விருந்தாக இருக்கும் இல்லையா? அப்போ எல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நல்லா நிலா வெளிச்சத்தில் நடு மையத்தில் அந்த வாசலில் இந்த தண்ணி இருக்கும். வாசலில் முதல்ல தண்ணியை வச்சுட்டு என்ன இருக்கும் தண்ணி இருக்கும். சாப்பிட்றதுக்கு முதல்ல தண்ணியை வச்சுட்டு அதை சுற்றி உக்காந்துக்குன்னு அப்படியே நாங்கள் சகோதரிகள்லாம் நாங்களாம் ஒரு 9 பேர் இருந்தோம் இல்லையா? அவங்களாம் உட்காந்து அப்படியே கும்பலாக உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் மகிமையான ஒரு காரியங்கள். ஆக விருந்து என்பது ஏதோ பயங்கரமான பதார்த்தங்கள் அல்ல, மனமகிழ்ச்சி, மனரம்மியம். இன்றைக்கு மனரம்மியம் இருக்குமே ஆனால் நம்முடைய குடும்பங்கள் விருந்து சாலையாக இருக்கும். தேவனுடைய நோக்கமே நம்முடைய குடும்பங்கள் மன மகிழ்ச்சியோட மன ரம்மியத்தோட விருந்துண்ண வேண்டும். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தன் குமாரனுக்காக கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ராஜா விருந்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு என்னுடைய விருந்துக்கு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய குடும்பங்கள் விருந்தாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் விருந்தாக இருக்க வேண்டும். அது மன ரம்மியம் இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:1 வாசிங்க. மத்தேயு 22:1. இயேசு மறுபடியும் அவர்களோட ஊமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. தான் குமாரனுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு திட்டம் போட்டு செயல்படுத்தின ஒரு ராஜாவுக்கு ஒப்பனைதான் பரலோக ராஜ்யம். இப்ப நம்ம எல்லாம் பரலோக வாசிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அப்ப உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்? ராஜ விருந்து இருக்கணும். ராஜ விருந்து என்பது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அது பதார்த்தத்தை சம்பந்தப்பட்டது அல்ல, மனதை சம்பந்தப்பட்டது.
மனம் ரம்மியமாய் இருக்க வேண்டும். மனம் ரம்மியமாய் இருக்குமே ஆனால் அங்கே ஒண்ணுமே இல்லைனா கூட அங்கே ராஜ விருந்து இருக்கும். அவ்வளவு மனமகிழ்ச்சி அங்கே உள்ளே இருக்கும். தொடர்ந்து வாசிமாத. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார். நல்லா கவனிங்க, அவர்களுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. ஏன்னா அவங்க விருந்து மேல அவங்களுக்கு சிந்தை இல்லை. காரணம், அவங்க மனசு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மனசுல இருள் சூழ்ந்திருக்கிறது. அவங்க மனதின் ஆழத்துல பொல்லாப்பு இருக்கிறது, வேதனை இருக்குது. வேதனைக்கு சில சகோதரிகளை நான் பார்த்திருக்கிறேன், உடம்புக்கே முடியாது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பலவீனத்தில் எண்ணவே மாட்டாங்க. அவங்க மனம் உற்சாகமாய் வேலை செய்வதை நான் பார்த்துருக்கிறேன். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு சின்ன விக்கல் வந்துச்சுன்னாவே, என்னம்மா சாப்பாடு செய்யலையா, எனக்கு என்னமோ விக்கல் வராமல் இருக்குது. சில பேருக்கு கொட்டாய் வந்துச்சு, கொட்டாயா வந்துருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனது இல்லை. மனதில் இருள் சூழ்ந்திருக்கிறது. மன ரம்மியமோ நித்திய விருந்து. நித்தியம், நல்லா கவனிக்கணும், நித்தியம் நித்திய விருந்து என்று சொல்லுகிறார். அவங்க வர்றதுக்கு என்ன இல்லை? அவங்களுக்கு ராஜா வீட்டு விருந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனதில்லை. ஒருத்தன் வயலுக்கு போயிட்டான், ஒருத்தன் கல்யாணத்துக்கு வேற எங்கேயோ போயிட்டான், வியாபாரத்துக்கு போயிட்டான், ஒருத்தன் இங்கே போயிட்டான், அங்கே போயிட்டான். ராஜா வீட்டு விருந்துக்கு வரவில்லை. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இன்றைக்கு உங்கள் வீட்டில் மன ரம்மியம் இருக்கிறதா? மன ரம்மியமாய் என் கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, என் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், என் வீட்டில் எப்போதுமே போஜனம் இருக்க வேண்டும், மன ரம்மியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன உற்சாகத்தோடு இன்றைக்கு இருக்கிறோமா? இதுதான் தேவன் நமக்கு கேட்கிற ஒரு மாபெரும் கேள்வி. அநேக சகோதரிகள், அநேகருடைய குடும்பத்தில் பார்த்தனா வேதனை இருக்கும். திடீர்னு யாராச்சும் வருவாங்க, வந்து சாப்பாடு கேட்பாங்க. ஐயோ சாப்பாடு இல்லையே. அது பரலோக வாசியினுடைய குடும்பமே அல்ல. யார் எந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்தாலும் அவருக்கு ஒரு விருந்து செய்துனா வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொடுத்து அனுப்புறது தான் பரலோக வாசியினுடைய குடும்பம். நல்லா கவனித்துக் கொள்ளணும். இங்கே கர்த்தர் இங்கே நமக்கு என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மனதில்லையா இந்த விருந்து சாப்பிட்றதுக்கு? சரி, இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விருந்து தேவனுடைய நோக்கம் என்பதை பார்த்து விட்டோம். ஆமேனா? நம்முடைய குடும்பம் யாருடையது? தேவனுடையது. அந்த தேவனுடைய அந்த வீட்டில் விருந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் விருந்து மனமகிழ்ச்சி. நம்முடைய தேவன் மனமகிழ்ச்சியின் தேவனாய் இருக்கிறார். ஆமெனா? விருந்து எதுக்காக செய்யப்படுகிறதாம்? மனமகிழ்ச்சிக்கு செய்யப்படுகிறதாம். ஆக கர்த்தருடைய அந்த பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வீட்டை மனமகிழ்ச்சியாக எப்போதுமே நடத்த வேண்டும், விருந்தாக செயல்படுத்த வேண்டும். முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் அம்மா என்ன செய்வாங்கன்னா, உப்பு உருண்டை. எங்கள் அம்மா கூட நான் இருந்த ஒரு 13 வருஷம்தான், அதுலேயே நான் நிறைய கற்றுக்கினேன். திடீர்னு உப்பு உருண்டை செஞ்சு கொடுப்பாங்க, அல்வா செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறமா இன்னும் என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கினே இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து, 10 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து, இல்லைன்னா 100 ரூபா கூட கையில் கொடுத்து விஷம் பாய்சனை எடுத்து வாங்கி சாப்பிடு. அதில் இந்த குர்குரேவா அதை எடுத்து கொளுத்துங்க பார்க்கலாம், அப்படியே பற்றி எரியும். அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஜீரணமே ஆகாது. கல்லீரலை பாதிக்கக்கூடிய பயங்கரமான பாய்சன் உள்ள இருக்கு. ஒன்று சொல்லவா? பிணங்களை பாதுகாக்கக்கூடிய, பிணங்கள் அழுகாமல் இருப்பதற்கு இந்த மார்ச்சரியில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அந்த ரசாயன பொருள்களை எடுத்து தடவுறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் அந்த பேக்கெட்டில் அடைக்கிற பொருள்களுக்கு தடவுறாங்க. இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரடிக்காதீங்க. தயவுசெய்து பாக்கெட்டில் பேக் பண்ண பொருள்களை எந்த பிள்ளைகளுக்குமே கொடுக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். ஆக தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தில். எது மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால் விருந்து. எது விருந்தை உண்டாக்கும் என்றால் மன ரம்மியம். எது நமக்கு மன ரம்மியத்தை கொடுக்கும் என்றால் நித்திய விருந்து. என்ன விருந்து? நித்திய விருந்து. இப்போ நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி வருகிறேன். அப்போ நம்முடைய வீட்டில் இப்படிப்பட்டதான விருந்து இருக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய மனம் எப்படி இருக்கணும்? ரம்மியமாக இருக்கணும். மன ரம்மியம் என்பது மன மகிழ்ச்சி, மன கம்பீரம், மன உற்சாகம், மனதில் மறுரூபம். இந்த மன மகிழ்ச்சி தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய ஆத்துமா ஒரு விருந்து சாப்பிட வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஜீவன் இல்லாமல் இருக்கிறது.
நம்முடைய ஆத்மா ஜீவனற்று மரித்து போயிருக்கிறது. நம்முடைய வீட்டில் விருந்து இருக்க வேண்டுமே ஆனால், உற்சாக கைகளினாலே நாம் வீட்டில் வேலை செய்ய வேண்டுமே ஆனால், நம்முடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு நாம் படியளக்க வேண்டுமே ஆனால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனதில் ஜீவன் உண்டாக வேண்டும், நம்முடைய மனம் ரம்மியமாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய ஆத்துமா ஒரு நித்திய விருந்தை புசிக்க வேண்டும். அந்த நித்திய விருந்து, அந்த நித்திய ஜீவன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? வீட்டில் என்ன சாப்பாடு செய்யணும் இன்னைக்கு அப்படின்னு டிசைட் பண்றது யார் தெரியுமா? யாரு? சகோதரிகளா சகோதரர்களா? சகோதரர்கள். அவர் வாங்கி வந்து நல்ல ஸ்டாக்ல வச்சு அடுக்கி வச்சுட்டாரா, அந்த அவர் வாங்கி அந்த அடுக்கிறத வச்சு தான் இந்த அம்மா என்ன பண்ணோம், ஓகே இவ்வளோ இருக்குது, நம்ம இதை வச்சு நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு டிஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தான் டிசைட் பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு குடும்பத்தை நடத்துறது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் யாரு? புருஷன். பிரைம் மினிஸ்டர் யாரு? மனைவி. இவர் ஜஸ்ட் எல்லாத்தையும் மேற்பார்வையிட்டு கொண்டு எல்லாத்தையும் தலையா இருந்து செயல்படுவார். அந்த அம்மா தான் பிரைம் மினிஸ்டரா நாட்டையே பாதுகாக்கும். இது ரொம்ப முக்கியமானது. பிரசிடென்ட் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் இல்லை, பிரைம் மினிஸ்டர் இல்லாமல் பிரசிடென்ட் இல்லை. இதுதான் குடும்பம். நல்ல கவனிங்க, கணவனும் மனைவியும் ஈக்குவல் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் இசைந்திருக்க கூடியவர்கள். ஒரு மனைவியானவள் எல்லா காலத்திலும் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இது ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் ஜனநாயகம். தேவராஜ்யத்தில் ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, ஆனால் ஆணும் பெண்ணும் இசைந்திருக்க கூடியவர்கள். சரி கவனிங்க, ஒரு குடும்பத்தை நடத்தி அந்த குடும்ப விருந்து சாலையாக மன மகிழ்ச்சியாக நடத்த வேண்டுமே ஆனால் அவருடைய மனம் ரம்மியமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய மனம் ரம்மியமாக இருக்க வேண்டுமேயானால், அவருடைய மனம் ஜீவனோடு இருக்க வேண்டுமேயானால், நித்திய போஜனமாகிய, நித்திய ஜீவனாகிய, நித்திய விருந்தாகிய, தேவன் ஆயத்தப்படுத்தின விருந்தாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்க வேண்டும். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. ஆக தேவன் எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் நேசர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் படர்ந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென். வாசிங்க அந்த வசனம், உன்னத பாட்டு 2:4. வாசி வேகமா வாசி. விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். யாரு? என் நேசர் என்னை எங்க அழைத்து கொண்டு போனார்? என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் படர்ந்த அவருடைய கொடி நேசமே. அல்லேலூயா. என்ன கொடி? என்ன கொடி பறந்தது? அந்த விருந்துல ஜெயக்கொடி இருக்கிறது. கர்த்தர் ஜெயம் எடுத்திருக்கிறார். விருந்து என்பது கிறிஸ்து எனக்காக மரித்தார். ஏன் கிறிஸ்து எனக்காக மரிக்க வேண்டும்? ஏன் என் மணவாளன், என் புருஷன் எனக்காக மரிக்க வேண்டும் என்றால், தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே கிறிஸ்து நமக்காக வந்தார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு தமது வல்லமையினாலே மாம்சத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார் எனக்காக. தேவன் கொடுத்த நித்திய விருந்து. என்ன விருந்து? நித்திய விருந்து, மனரம்மியம். இயேசு கிறிஸ்து என் இரட்சகர். இந்த மாம்சத்திலிருந்து என்னை ரட்சித்தவர். அவருடைய மாம்சத்தை எனக்காக புசிக்க கொடுத்திருக்கிறார். எனக்கு பதிலாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் எனக்கு புசிக்க கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தின் வல்லமையும் அவருடைய பாடுபட்ட அந்த பாடுகளின் வல்லமையும் நான் தியானிக்க அந்த நித்திய விருந்தை நான் சாப்பிட்டா தான் என் குடும்பம் ஒரு விருந்து சாலையாக இருக்கும். அந்த குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இருக்கும். அந்த சாப்பாட்டில் ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒரு நடைப்பிணங்களை போல சாப்பிட்றாங்க, ஏதோ சாப்பிட்றாங்க. காரணம், அவங்க மனசுக்கு ரம்மியம் இல்லை, மன மகிழ்ச்சி இல்லை. அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு ஒரே ஒரு வழி, என்னை என் தேவன் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிற நித்திய போஜனம் அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை. உங்களுக்கு மன ரம்மியம் வர வேண்டுமேயானால் இந்த வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டும், அவர் ஏன் ஆணி அடிக்கப்பட வேண்டும், அவர் ஏன் கைது செய்யப்பட வேண்டும், அவர் ஏன் இந்த உலகத்தில் மனிதனாக வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இயேசுவாகிய இந்த நித்திய விருந்தை நாம் சாப்பிடுவோமே ஆனால் நம்முடைய இருதயம் மன ரம்மியமாயிருக்கும், மன மகிழ்ச்சியினால் கம்பீரிக்கும். எந்த ஒரு காரியமும் நம்மை சேதப்படுத்தாது. எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய அந்த சூழ்நிலைகள் நம்மை சேதப்படுத்தாது. காரணம், என்னுடைய ஆத்துமா மன ரம்மியமாய் இருக்கிறது. தேவன் நித்தியராய் இருக்கிற அந்த தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நான் புசித்து கொண்டே இருக்கிறேன். ஆக இயேசு கிறிஸ்துவை நீ புசிக்க 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 உன் இதயம் ரம்மியமாய் மாறிடும். அந்த நித்திய விருந்தை நீ புசிக்க புசிக்க மன ரம்மியமா மாறிடும். உன் வீட்டாருக்கு நீ விருந்தை ஆயத்தப்படுத்துவாய். அவ்வளவுதான். ஆமென். தேவனுக்கு தேவை விருந்து. விருந்துல தான் ஜெயம் இருக்கிறது. இப்ப எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் 15வது அதிகாரத்தில் நீதிமொழிகள் 15 வாசிங்களேன். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மன ரம்மியமோ நித்திய விருந்து. ஆமென். மனம் என்ன ஆகணும்? ரம்மியப்படணும். மனம் உற்சாகம் அடையணும். மனம் மறுரூபப்படணும். நம்முடைய மனதில் கிறிஸ்து இயேசுவை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். நான் தான் சொல்லிட்டேன், விருந்து என்பது ஏதோ பயங்கர விஸ்தாரமான இச்சையின் போஜனங்கள் அல்ல. மன ரம்மியம் தான் நித்திய விருந்து. உன் மனதுக்குள்ள மன ரம்மியம் இருக்குமேயானால், கிறிஸ்து இயேசுவை நீ தரித்திருப்பது உண்மையானால், நீ தரித்து கொண்டாயானால், சஞ்சலம், இன்னைக்கு மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்க? சஞ்சலம். எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துடும், என் மனசுக்குள்ள எதெல்லாம் சமாதானத்தை கொடுத்துடும்னு சொல்லி மனுஷன் தேடி ஓடி 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 அலையறான். கவனிங்க, ஒரு பெரிய நல்லா படிச்சுட்டேன்டானா என் படிப்பு எனக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்துருமா, என் மனசுல ரம்மியத்தை கொடுக்குமா? படிப்பு அவனுக்கு சமாதானத்தை ரம்மியத்தை கொடுக்கவில்லை. அவன் படிக்கிறான், போய் வேலை செய்கிறான், நல்ல வீடு கட்டுறான், நல்ல மனைவியை கட்டுறான், நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான், அந்த ஒரு நல்ல வீட்டுக்கு தேவையான வசதிகளை எடுத்து நிறைய வீடு முழுக்க அவன் நிரப்புறான். அவனுடைய விருந்து பார்த்தனா பயங்கரமா இருக்கிறது, ராஜ விருந்து சாப்பிட்றான். ஆனா அவன் மனது சஞ்சலத்தில் நிறைந்திருக்கிறதுனால அவன் ஒன்றும் இல்லாமல் செத்து போயிடுறான். அவன் ஓடி 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 அனுபவித்த அந்த சந்தோஷங்கள் அவனுக்கு மன ரம்மியத்தை கொடுக்கவில்லை. காரணம், அவன் தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகிய அந்த இயேசு ராஜாவை அவன் புசிக்கவில்லை. இந்த வேத வசனத்தை அவன் தியானிக்கல. யோபு சொல்றாரு, என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். இது ஆகாரம், இது மனமகிழ்ச்சி. இந்த வேதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் என்றைக்கும் அழிந்திருப்பேன். இதுதான் என் விருந்து. அப்ப இந்த வேதம் என் மனமகிழ்ச்சி என்றால் இந்த வேதமே என்னுடைய விருந்து. இந்த வேதமே இயேசு கிறிஸ்து, இந்த வேதமே இயேசு ராஜா. இந்த வேதம் முழுக்க இயேசு கிறிஸ்து ஏன் எனக்காக மரிக்க வேண்டும் என்கின்ற மகிமை உள்ளே இருக்கிறது. தேவன் கொடுத்த நித்திய விருந்து இயேசு கிறிஸ்து. அது என் கையில் இருக்கிற இந்த வேதமே இந்த மனமகிழ்ச்சி. ஆமேனா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த நித்திய விருந்தாகிய இயேசு ராஜாவை நாம் புசித்தால் நம்முடைய மனம் ரம்மியமா இருக்கும். இந்த நித்திய விருந்து என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்துக்குள்ள நிலைத்திருக்கும். இந்த நித்திய விருந்து நமக்குள்ளே இருக்குமேனால் நம்முடைய வீட்டாருக்கு அவ்வளவு மன ரம்மியமாய் வேலை செஞ்சு அவ்வளவு மன ரம்மியமாய் நம்முடைய குடும்பத்தை நடத்துவோம். தேவனுக்கு தேவை குடும்பம். ஆமென். சரி, இப்போ எல்லாருடைய மனதும் என்ன பண்ணுதான்? சஞ்சலத்தில் இருக்கிறதாம். உன்னுடைய விருந்து நித்திய விருந்தா இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே வருமே. ஆனால் அந்த கொஞ்ச பொருள் உத்தமம், நீ உத்தமி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், குடும்பத்தை நடத்துவதற்கு பொருள் தேவையில்லை, கிறிஸ்துவே தேவை.
இயேசு தான் நமக்கு தேவை, பணம் அல்ல. இயேசுராஜா தான் நம்மை நடத்துகிறார். எது உத்தமம் என்றால் கர்த்தரை பற்றுகிற அந்த பயம். கிறிஸ்துவே ராஜாதி ராஜா, அவரே என்றென்றைக்கும் இந்த சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவகுமாரன் என்கின்ற அந்த பயம் நமக்குள்ளே இருக்குமேயானால், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்ச பொருளை வச்சு உத்தமமாய் குடும்பத்தை நடத்துவோம். தேவன் குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாததுனால தான் சஞ்சலம். எனக்கு பெரிய மாளிகை வேணும், நல்லா கவனிங்க, இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு, ஒரு சொந்த இடமோ, ஒரு நல்ல வீடோ, ஒரு போகிறதுக்கு வாகனமோ, அன்னன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இதெல்லாம் நம்முடைய வீட்டில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தே ஆகணும். இதுதான் குடும்பம். அங்க வறுமை இருக்கக்கூடாது. தரித்திரம் பிசாசினால் கொண்டு வரப்படுகிறது. தேவ பிள்ளைகள் தரித்திரப்பட்டு வேதனைப்பட்டு மன சஞ்சலத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. அந்த குடும்பத்தில் ஒரு விருந்து இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா சஞ்சலம் தான் இன்னைக்கு மிகுந்திருக்கிறது. நீங்க துன்மார்கனுடைய வீட்டை பாருங்களேன், அவன் ஓடி 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 சம்பாதிச்சு பயங்கரமா சேர்த்து வைப்பான். அவன் வீட்டுக்குள்ள பயங்கர சஞ்சலங்கள் இருக்கும். ஆனால் கர்த்தரை பற்றுகிற அந்த பயம் இருக்கிறதே. இயேசுவே ராஜாதி ராஜா, அவர் மரித்தோரை உயிர்ப்பித்து எல்லாரையும் நியாயந்திருக்க போகிறார். ஆமெனா? எல்லாரும் ஒரு நாள் ஏசப்பாக்கு முன்னாடி நின்று ஆகணும். முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பே முடங்க போகுது. அன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் முதற்கொண்டு கர்த்தர் அன்னைக்கு நியாயந்திருக்க போகிறார். இன்னைக்கு குடும்பத்தை கட்டாம குடும்பத்தில் ஒரு ஒரு ஒழுங்கு இருக்குது. இன்னைக்கு குடும்பத்தில் கணவனை மனைவிகள் மதிக்கிறதே கிடையாது. அதே போல கணவர்களும் மனைவி மேல அன்பு செலுத்துறது, குடும்பத்தின் மேல சிந்தை கிடையாது. இன்னைக்கு குடும்பம் சஞ்சலப்படுகிறது. ஆனால் தேவனுக்கு தேவை ஒரு விருந்து சாலையான குடும்பம், மன ரம்மியத்தை அனுபவிக்கிற ஒரு குடும்பம் அங்கே தேவை என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ அநேக பேர் என்ன பண்றான்னா மனசுக்குள்ள இருளை வைத்து கொண்டு சஞ்சலத்தோட ஓடி போய் தேடுறான். துன்மார்கனுடைய வீட்டில் அநேக பொருள் இருக்கிறது. நல்லா கவனிங்க, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருள். அவன் கர்த்தரை அறியல. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வந்திருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்ச பொருள் என்னதான்? உத்தமம். அந்த கொஞ்ச பொருளை வச்சு மன ரம்மியமாய் செயல்படுவார்கள். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இல்லைன்ற வார்த்தையை சொல்லாதீங்க, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. சில கடைகள்லாம் பார்ப்பேன், ஆர்டர் கொடுத்துருக்குறேங்க, இது வந்துனே இருக்குது, நாளைக்கு வந்துடும், நாளன்னைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. கொஞ்சம் தான் இருக்குது. முதல்ல எப்பவுமே நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணாதீங்க. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். நம்முடைய குடும்பம் சகல விதமான நன்மையினால நிரப்பப்பட்டு நம்முடைய குடும்பம் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் கொஞ்சம் பொருளாக இருந்தால் கூட, சின்ன வீடாக இருந்தால் கூட, சின்ன வீடு கொஞ்சம் பொருள், அதுல உத்தமம் இருக்கும், மன ரம்மியம் இருக்கும். காரணம், இவர்களுடைய இருதயத்தில் கிறிஸ்து இருக்கிறார். நித்திய விருந்து, தேவன் நித்தியர், நித்திய விருந்தை கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய விருந்தை அவர்கள் புசித்திருக்கிறார்கள். விருந்து சாலைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் புசித்திருக்கிறார்கள். அதனால நிறைய பொருள் அல்ல காரணம், மன ரம்மியம் தான் அங்கே காரணம். அங்கே கர்த்தர் சொல்றார். 2வது 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. நான் தான் சொல்லிட்டேன், நல்ல கறி மீன் நல்ல நான்வெஜ் வச்சுக்கின்னு சாப்பிட்றது அந்த விருந்த தேவன் சொல்லல. பகை, நாம் எல்லாரும் தேவனுக்கு யாருங்க? சத்துருக்களாய் இருக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நம்மை அவரோடு என்ன பண்ணாரு? ஒப்புரவாக்கினார். இந்த இடத்துல பகை என்பது தேவனை விசுவாசியாமல் இருப்பது. இந்த தேவனை விசுவாசியாமல் இருக்கிறான் பாருங்க, அவனுடைய வீட்டு பதார்த்தங்கள்லாம் பார்க்கலாம், அவ்வளவு கறி மீனை வச்சு அப்படி சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான், இந்த மாம்சத்தை பெருக்குவான். விருந்து அப்படின்னா மன ரம்மியம், மன மகிழ்ச்சி, கொஞ்சம். அந்த கொஞ்சமாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள உத்தமம் இருக்கும். கவனிக்கணும், பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும். நாம் தேவனுக்கு யாருங்க? சத்துரு. மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த பகை என்று சொல்லுவது, நாம் எல்லாரும் தேவனை அறியாமல் இருக்கிறோம். தேவனை அறியாமல் உன் வீட்டில் எத்தனை எருதுகளை அடித்து, எத்தனை கோழிகள், எத்தனை ஆடுகளை வச்சு
நீ என்னென்னலாம் ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிட்டாலும் அது ஒன்றுமில்லாத பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். ஆனால் சிநேகத்தோடே தேவனை நேசித்து தேவன் மேலே இரக்கம் வைத்து இலைக்கறினா என்னது? இலைக்கறினது வெஜ்ஜு. அப்போ ஆண்டவர் நம்மளை நான்வெஜ்ஜை சாப்பிட சொல்கிறாரு, நான்வெஜ் வேணான்னு சொல்கிறாரு, வெஜ்ஜு தான் சாப்பிட சொல்கிறாரு. அப்படி அல்ல. நல்லா கவனிங்களேன். இந்த நீதிமொழிகள் புத்தகம், உன்னத பாட்டு, பிரசங்கிலாம் நல்லா ஆவியினுடைய உன்னத நிலையில் இருந்தால் தான் அதனுடைய அர்த்தங்கள்லாம் புரியும். பகை என்பது தேவனோட பகை இருக்குது மனுஷனுக்கு. தேவனோடு பகையாக இருக்கிறவன் தான் மாம்சத்தை பெருக்குவான். கடைசி நாட்களில் ஏசப்பா வருகைக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னா, உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகள்னால பாரம் அடையாதபடி எச்சரிக்கை என்னாரு. சில பேருக்கு நான்வெஜ் இல்லாமல் இறங்கவே இறங்காது. 24 hour எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட்டுக்கினே இருப்பாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா தேவனுக்கு பகையாளிகள், இந்த மாம்ச இச்சையில் வீழ்ந்து போய்கிறாங்க. ஆனால் சிநேகிதர் என்றால் யார் என்றால் தேவனோடு கூட உறவில் இருக்கிறவர்கள், தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறது. யார் என்றால் இலைக்கறியை சாப்பிட்றாங்களாம். இலைக்கறி என்பது மாம்சத்தில் வந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆராய்ச்சி பண்ணினவர்கள். மரம் மனுஷனுக்கு ஒப்பனை. ஆமேனா? மரம் எதை குறிக்குது? மனுஷனை காண்பிக்கிறது. அப்ப இந்த இலைக்கறி என்பது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. ஆமென். புரியுதா இல்லையாப்பா? இலைக்கறி என்பது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை தியானிச்சு 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 தியானிச்சு. ஏனென்றால் நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து நீதிமான். அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சலே உட்கார்ந்திருக்கிறார். அவரை உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்வோமேனால் நம்முடைய மனம் ரம்மியமாயிருக்கும். இந்த இருதயம் விருந்துல கலிகூறும். தேவனுடைய விருந்துல கலிகூர்ந்திருக்கிறது. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கறி என்பது ரட்சிக்கப்படாத அந்தகாரத்தின் இருளில் இருக்கக்கூடிய பொல்லாத ஜனங்கள். அவர்களுடைய விருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நான்வெஜ்ஜாக இருக்கும். ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் அப்படியே ஆவியிலையும் மாம்சத்துலையும் கம்பேர் பண்ணிக்கங்க. அதே போல ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இலைக்கறி மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனிதனாக வெளிப்பட்டிருக்கிறார். அவரை உட்கார்ந்து நீ தியானம் செய்வாய், ஆனால் உன்னுடைய அந்த ஒரு விருந்து நல்லது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நல்ல இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வேதம் தான் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்றாரு, நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த மன ரம்மியத்துக்கு நாம் என்ன செய்யணும்னா கற்றுக்கொள்ளணும், பைபிள் ஆராய்ச்சி பண்ணணும். பைபிள் ஆராய்ச்சி பண்ணாம உன்னுடைய மனம் ரம்மியமாக மாறாது. ஏன்னா தேவன் கொடுத்த நித்திய விருந்து இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலன் பவுலுடைய ஆத்துமா நல்லா கற்றுக்கொண்டது. கமாலியலின் பாதத்தருகே உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தை அவர் கற்றுக்கொண்டார். அதனால கற்றுக்கொண்டால்தான் உன்னுடைய மனம் ரம்மியமாக இருக்குமே தவிர, ஏதோ வந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, நான் போனேன் என்பவர்களுடைய இருதயம் மன ரம்மியமாக ஆகாது. இரவும் பகலும் உட்கார்ந்து ஒவ்வொரு வேத பகுதியும் அறிந்து கொண்டே டீச் பண்ணிக்கினே இருக்கணும், கற்றுக்கொண்டே இருக்கணும். மன்னாவை புசிக்கணும், இதுல என்னமோ இருக்கு, இது என்ன, இது என்னன்னு சொல்லி தேவன் கொடுத்த இந்த விருந்தை, இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விருந்தை, இந்த விருந்துக்காக என் வாயை நான் ஆவென்று திறந்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த விருந்து மேல தாகமா பசியா இருக்குது? பசியும் தாகமா இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் எந்த நிலையில் மன ரம்மியம், அந்த ரம்மியம் அவர் நித்திய விருந்தை புசித்தார். புரிஞ்சு போச்சா? அவர் இலைக்கறியாகிய இயேசு ராஜா மாம்சத்தில் வெளிப்பட்ட இலைக்கறி, மரம் மாம்சத்தில் வெளிப்பட்ட மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் புசித்தார். கொழுத்த எருது இந்த மாம்ச இச்சையில விழுந்து போகவில்லை, கொழுத்த எருதை புசிக்கவில்லை. அது மன சஞ்சலம், அது பகை, அது தேவனோடு பகையா இருக்கிறவங்க மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் நான்வெஜ். அவங்களுடைய மனம் முழுக்க அந்த ஒரு மாம்ச பெருந்தினிலேயே இருக்கும். பெருந்தீனி கர்த்தருக்கு பயங்கரமான பகை.
நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான்வெஜ்ஜை சாப்பிடணும். நம்ம ஏசப்பாவே மீன்லாம் சாப்பிட்றாரு உயிரோடு எழுந்து. ஆனால் இருதயத்தை அது அந்த ஒரு நான்வெஜ்ஜில் நிரப்பக்கூடாது, அந்த ஒரு கொழுமையில் அந்த ஒரு இச்சையில் நிரப்பக்கூடாது. நம்முடைய இருதயம் அது வெறி கொள்ள வைக்கும். ஆனால் இங்கே ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தராரு என்றால், மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு ராஜாவை இலைக்கரியாகிய அவரை நாம் புசிக்க வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க பிலிப்பியர் நிருபத்தில். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்மை மன ரம்மியம் உடையவராக காண்பிக்கிறார். எடுத்து வாசிங்க. மன ரம்மியம் உடையவராக 3வது அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரத்தில் 11 வாசிங்க பார்க்கலாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டு. நமக்கு தேவை மனம் தாங்க. நமக்கு என்ன தேவை? மனம்தான் ரம்மியமாக இருக்க வேண்டும். இங்கே கற்றுக்கொண்டேன் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். இந்த மன ரம்மியத்தை அவர் என்ன பண்ணாராம்? கற்றுக்கொண்டாராம். எப்படி? எந்த சூழ்நிலையிலுமே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காசு இல்லைன்னா ஜுரம் அடிக்கும், கையில் காசு இல்லைனாவே ஜுரம் அடிக்கும் சில பேருக்கு. காசு இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, காசு இல்லாத போது ஒரு சோர்வு, பணம் இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, பணம் இல்லாத போது ஒரு பயங்கரமான ஒரு விரக்தி, அப்படியே சோர்வு, ஒரு மாதிரியாக அவங்களுடைய ஆக்டிவேஷன்லாம் பார்த்தோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பணம் இல்லை பொழுகுது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படி சோர்வு அடைவாங்க. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எந்த நிலை இருக்கும்போது நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லாத போது நான் சந்தோஷமா இருப்பேன். காரணம் என் இருதயம் மன ரம்மியமா இருக்கிறது. காரணம் நான் நித்திய விருந்தை புசித்திருக்கிறேன். அந்த நித்திய விருந்து என் தேவன் கொடுத்த தேவகுமாரனாகிய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் புசித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் இங்கே சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணப்படவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். நல்லா கவனிங்க. இந்த மன ரம்மியம் என்பது தேவனே நமக்கு கொடுக்கிற போதனை. இது சாதாரணமா நீங்க நினைக்க கூடாது. தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானம் ரகசியங்களை ஆராய்ச்சி பண்ணி இதனுடைய ஆழங்களை உள்ள போய் கண்டுபிடிச்சு எடுத்து நல்லா நீ பார்த்து நீ பண்ணாதான் பரலோகமே உன் இருதயத்துக்குள்ள இந்த மன ரம்மியத்தை போதிக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பலன் தான் கிறிஸ்து. இதான் நித்திய விருந்து. ஆமேனா? இதான் நித்திய விருந்து. நல்லா கவனிங்க. அனித்தியம் சோர்ந்து போய்விடும். இந்த மாம்சம் அனித்தியமானது, காணப்படுவது. அனித்தியம் தாழ்ந்து போய்விடும், அனித்தியம் அழும், அனித்தியம் வேதனைப்படும், அனித்தியம் அப்படியே உள்ளத்தை உடைக்கும். ஆனால் நித்தியம் மன ரம்மியமா இருக்கும். என் இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய அந்த நித்திய விருந்து, அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய ஜெயத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய நீதியை நாம் தியானிக்க நம்முடைய மனம் ரம்மியமாக இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் கற்றுக்கொண்டார், வேதத்தை முறையாய் கற்றுக்கொண்டார், பைபிள் டீச்சிங்ல நல்ல தேறினவர். அவர் கமாலியேலின் பாதத்தருகே உட்கார்ந்து போதனையை கற்றுக்கொண்டவர். இந்த கமாலியேல் தேவனுடைய வேதத்தில் தேறினவர். வேத வாக்கியங்கள் எல்லாம் என்னை குறித்து தான் சாட்சி சொல்லுகின்றன என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆக தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகிய தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பூரணமாய் தன்னுடைய இருதயத்தில் தரித்திருந்தார். அவருடைய பலன், கிறிஸ்து இயேசுவினுடைய பலன், நித்தியராகிய அவருடைய பலன் அப்போஸ்தலன் பவுலுக்குள்ள இருந்ததுனால அவர் எப்பொழுதுமே விருந்தாக இருந்தார். எல்லாருக்கும் அவர் விருந்தாக இருந்தார். எல்லா வாழ்விலும் ரம்மியமாய் இருந்தார், தாழ்விலும் ரம்மியமாய் இருந்தார், அப்புறம் பரிபூரணத்திலும் ரம்மியமாய் இருந்தார், குறைவிலும் ரம்மியமாய் இருந்தார். சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனம் அப்படியே கரடு முரடா இருக்கும். நல்லா போயிருக்கும் குடும்பம், திடீர்னு கோபப்பட்டு
அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்த அப்படியே பயங்கரமாக ஹீட் ஆக்கி விட்டுருவாங்க. காரணம் என்னன்னா, இவங்க பைபிளை டீச் பண்ணலை, அவங்க அவங்க உட்காந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் இங்க சொல்லுவார் இல்லையா, நான் கமாலியலின் பாதத்தில் உட்காந்து கற்றுக்கொண்டேன். அதான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ கற்று தேர்ந்த வேத வசனம். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 22வது அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்க போல. அப்போஸ்தலர் 22:3. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின், நல்ல கவனிங்க, வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு. அந்த வேதம் யாரு? இயேசுராஜன். அல்லேலூயா. தேவன் கொடுத்த ஒரு மகிமையான விருந்து. எது என்றால், விருந்து என்ன கொடுக்கும்? மனமகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லேலூயா. தேவன் கொடுத்த விருந்தாகிய இயேசு, அவர் யாரு? அவர்தான் இந்த வேதம். இத அப்போஸ்தலர் பவுல் என்ன செய்தார் என்றால், இந்த விருந்தை நல்லா சாப்பிட்டார். இந்த மாம்சத்தை நல்லா ஃபாஸ்டிங்ல போட்டு ஆத்மாவுக்கு இந்த விருந்து தேவை என்று சொல்லி இந்த விருந்தை சாப்பிட்டார். மன மகிழ்ச்சியினால் கம்பீரித்தார். நான் கமாலியலின் பாதத்தருகே திட்டமாய், சொல்லுங்க, திட்டமாய், கிரமமாய், ஒழுக்கமாய். இன்னைக்கு நிறைய பைபிள் காலேஜில் ஏசப்பா நாமத்துக்கு மகிமை சொல்லுகிறேன், மாறி மாறி விகற்பமாய் இன்னைக்கு போதிக்கிறாங்க. டாக்டரின்ல நிறைய பிழைகள், ஒருத்தருடைய டாக்டரினுக்கு ஒத்து போக மாட்டேங்கிறது. காரணம், தேவன் கொடுத்த அந்த விருந்தை சரியா பார்க்கல, கிறிஸ்துவுடைய மகிமையை அவர்கள் சரியா பார்க்கல. அதனால இவங்க என்ன செய்யலன்னாக்கா, மன ரம்மியத்தை இழந்து விட்டார்கள். மன ரம்மியம் நமக்கு அவசியம் தேவை. மனம் முறிவு வரக்கூடாது. நிறைய பேர் அடிக்கடி மனம் முறிஞ்சிடுறாங்க, திடீர்னு ஆக்ரோஷம் ஆகுறாங்க, கோபப்படுறாங்க, குடும்பத்தில் அவங்க மூலமா சண்டைகள், பிரச்சனைகள். காரணம், தேவன் கொடுத்த இந்த விருந்தை இவர்கள் புசிக்கவில்லை. மணவாட்டி தான் விருந்து சாலைக்கு போகிறவளே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் பவுல் மணவாட்டி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் தான் என் நித்திய போஜனம். அந்த மனமகிழ்ச்சி அப்போஸ்தலர் பவுலுக்குள்ள எப்பொழுதுமே இருந்தது. இந்த மனமகிழ்ச்சி தான் மனரம்மியம். இந்த வேதம் தான் மனமகிழ்ச்சி. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 119வது சங்கீதத்தில் 174வது வசனத்தை வாசிக்கலாம். 119, 174. வேகமா வாங்களே. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனம். உம்முடைய ரட்சிப்பின் மேல் இருக்குது அந்த ரட்சிப்பு. யெஷுவா, உம்முடைய யெஷுவாவின் மேல். ஆண்டவரே, மூல பாஷையில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன். என் தேவனே, உம்முடைய விருந்தாகிய யெஷுவா. இந்த ரட்சிப்பு என்பது ஷுவா, ஜோஷுவா, யெகோஷுவா. அந்த உம்முடைய குமாரனாகிய நீர் கொடுக்கிற விருந்தாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் ஆவலா இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அவர்தான் விருந்து, அவர்தான் என் மனமகிழ்ச்சி. எத்தனை புரிஞ்சு போச்சு? இந்த நித்திய விருந்தை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உன் மன ரம்மியமா இருக்கும். உன் மனம் ரம்மியம் இருக்குதே, அந்த மன ரம்மியம் நித்திய விருந்து. நித்திய காலமா நாம் தேவனோட விருந்து சாப்பிட போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்போ தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க போறோம் தானே? எது மனமகிழ்ச்சி? விருந்து தான் மனமகிழ்ச்சி. திடீர்னு சொந்தக்காரங்க என்ன வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம்? நம்ம சொந்தக்காரங்க விருந்து வைப்போம். ஆனால் அது அல்ல, டெய்லி நம்முடைய குடும்பம் விருந்தா இருக்கணும், விருந்துசாலியா இருக்கணும். அப்போ உன் மனம் ரம்மியமா இருக்க வேண்டும். உன் மனம் ரம்மியமா இருந்தா தான் உன் குடும்பம் விருந்துசாலியாக இருக்கும். அன்பாய் சொல்லுகிறேன், திடீர்னு தேவதூதர் வருவாங்க, சாப்பாடு கேட்பாங்க, இல்லையே பிச்சிடுவார் ஆண்டவர். அது தரித்திரம் பிடிச்ச குடும்பம், அது சோம்பேறியின் குடும்பம். வீட்டுக்குள்ள எப்பவுமே ஆகாரம் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் தேவன் உன்னை தேடி வரலாம். எத்தனை பேர் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் மாற போகுது? ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே, என் குடும்பத்தில் எப்போதுமே விருந்து இருக்கு ஆண்டவரே. வீட்டில் யாருன்னா வெளியிலேருந்து வந்துட்டாங்கன்னா விருந்து செய்யுங்க. திடீர்னு போயிட்டு நல்லா ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு, போன்வீட்டா அதெல்லாம் இருக்குதா இப்போல்லாம், அதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் நல்லா பரிமாறுங்க. நாங்கள் எவ்வளவு மன ரம்மியமாக இருக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி உங்கள் ரம்மியத்தை எடுத்து காட்டுங்க, உங்கள் ரம்மியத்தை எடுத்து கொடுங்க. அப்போது இவர் என்ன பண்ணார்னா, நல்லா இந்த இலைக்கறி, இந்த மரம் மாம்சத்தில் வெளிப்பட்ட மனுஷனாகிய இயேசு ராஜாவை புஷித்த ஷுவா, தேவ ரட்சிப்பு.
தேவன் ஆவியா இருக்கிறார், நான் மாம்சத்தில் இருக்கிறேன், மாம்சத்தில் இருக்கிற என்னை ரட்சிக்கும்படியாய் தம்முடைய குமாரனாகி இலைக்கரியை எனக்கு கொடுத்தார். ஆமென். அந்த இலைக்கரியை நான் மனமகிழ்ச்சியாய் சாப்பிட்டேன். உம்முடைய வேதம் மாத்திரம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் எப்போது அழிந்திருப்பேன். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, நான் பெலனா இருக்கிறேன், கிறிஸ்தியன் பெலனா இருக்கிறார். ஆமென். என்னை பலப்படுத்தி, என் ஆத்துமாவில பெலன் என் கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சோர்ந்து போகவே மாட்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருப்பேன். நான் ஒரு சோர்ந்து போய் மூலையிலெல்லாம் முடங்கிட மாட்டேன். ப்ளீஸ், அன்பாய் சொல்லுகிறேன், சபையில் யாரோ ஒருத்தருடைய சோர்வு எல்லாரையும் தொத்திக்கும் இல்லையா? யாரோ ஒருத்தர் சோர்ந்து போய் வருவாங்க, அவங்க பேசுகிற பேச்சுகள் எல்லாருக்கும் சோர்வை கொடுத்துடும். எப்பவுமே மன ரம்மியமாய் கம்பீரமாய் பேசுங்க. எப்பொழுதுமே விருந்தில் ரெடியாக இருங்க. ஏன்னா அந்த ஷுவா, என் ரட்சகர், என் இயேசு என் விருந்தானார். ஆக இந்த வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த வேதத்துக்கு என் வாயை நான் ஆவென்று திறந்திருக்கிறேன். சங்கீத புத்தகத்திலே எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 131 சங்கீதம் வாசிங்க. 131வது வசனம், 119வது சங்கீதம் 131வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். ஏக்கம், பசிக்குது. உம்முடைய வேதத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, எனக்கு விருந்து வேணும் ஆண்டவரே. எல்லாம் கவனிங்க. நீங்க உண்மையிலேயே தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகி இயேசு ராஜாவை நாம் புசிப்பது உண்மையானால் நீங்க ஃபாஸ்டிங்ல இருந்து வேதத்தை வாசிப்பீங்க. இதுதான் ஒரே ஒரு சிம்டம்ஸ், ஒரு அறிகுறி. என்ன தெரியுமா? நீங்க உண்மையிலே தேவன் கொடுத்த நித்திய விருந்தை நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உபவாசித்து வேதத்தை வாசிப்பீர்கள். இதுதான் உங்களுடைய மனம் ரம்மியமா இருப்பதற்கான ஒரு நல்ல அறிகுறி. ஆக ஆவென்று திறந்து காத்திருப்பேன். காரணம், அவருடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஏன்னா இது என் விருந்து. அல்லேலூயா. என் தேவன் கொடுத்த நித்திய விருந்து. இந்த நித்திய விருந்தை தான் நமக்கு சீயோன் மலையிலே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் மனவாட்டிக்காக. எடுத்து வாசிங்க. ஏசாயா புத்தகம் 25ல, ஏசாயா புத்தகம் 25 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். எதை ஆயத்தப்படுத்துவாரா? ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அல்லேலூயா. ஆக நம்முடைய தேவன் நித்திய காலமாய் விருந்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஏசப்பாவுடைய கடைசி ராபோஜ சொல்லிட்டாரு, நான் என் பிதாவினுடைய ராஜ்யத்தில் நவமானதா இதை பானம் பண்ணுகிற நாள் வரைக்கும் இந்த திராட்சரசத்தின பானம் பண்ணுவதில்லை. நமக்கு ஒரு விருந்து, நித்திய விருந்து இருக்கிறது. நித்திய காலமாய் தேவனோடு கூட விருந்து உண்டு. மன மகிழ்ச்சியா இருக்க போகிறோம், மன கம்பீரமா இருக்க போகிறோம். அப்படியானால் இன்றைக்கு உங்களுடைய மன ரம்மியமா இருக்க வேண்டும். அந்த நித்திய விருந்து தான், இந்த நித்திய விருந்தை தான் கர்த்தர் ராபோஜனத்திலே சொன்னார். அது கொழுமையான பதார்த்தம், பழமையான திராட்சரசம், ஊனும் நினமும் உள்ள பதார்த்தம். அவ்வளவு மனம் மகிழ்ச்சியாய் கம்பீரமாய் நித்திய காலமாய் தேவனோடு கூட இருக்க போகிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுத்து கொண்டே இருக்க போகிறோம். அந்த விருந்துக்கு நாம் போக வேண்டுமே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பம் விருந்து சாலையாக இருக்க வேண்டும். அந்த விருந்தை புசிக்கிற அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டும். அந்த விருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரணமாய் கொடுத்தார். அந்த விருந்தை புசித்தவளே மனவாட்டி. அதுதான் கர்த்தர் அவருடைய ராபோஜனத்தில் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தில் நவமானதாய் அப்படின்னு நல்ல அருமையா சொல்லியிருப்பார். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். நான் தேவனுடைய ராஜ்யத்திலே நவமான ரசம் என்பது பரிபூரணமான, கற்பனைக்கு எட்டாத, நல்ல ருசி உள்ள, மன மகிழ்ச்சியாய் பானம் பண்ணும் நாள் வரைக்கும், அந்த நாள், அந்த விருந்து சாலை, என் நேசர் என்னை என் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். அவர் என் மேல் படர்ந்த அவருடைய கொடி நேசமே, அவருடைய உயிரை எனக்காக கொடுத்திருக்கிறார். அந்த 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 ரசத்தை பானம் பண்ண நாள் வரைக்கும் திராட்சை ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு விருந்து நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென் சொல்லாமா? இந்த விருந்தை நாம் புசிக்க வேண்டுமேயானால் நம்முடைய நாள் ஒவ்வொரு நாளும் விருந்து சாலையாக, நம்மளாம் பார்த்தீங்கன்னா பண்டிகை நாட்களில் தான் என்ன பண்ணுவோம்? விருந்து செய்வோம். இப்போ நமக்கெல்லாம் இப்போ பண்டிகைலாம் எதுவுமே கிடையாது.
கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா நேற்றுக்கு போயிட்டு நல்லா அன்றைக்கி மட்டும் நல்லா பிரியாணி செஞ்சு, ஏன்னா நம்ம ஆட்கள் எப்பவுமே அந்த மனமகிழ்ச்சியை நாடுவார்கள். நல்ல விஷயம் பண்ணுங்க. நல்லா பிரியாணிலாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து நல்லா புது புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கின்னு, என்ன அந்த விருந்து என்பது தான் தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம். அல்லேலூயா. தேவ நோக்கம் என்னங்க? விருந்து. சொல்லுங்க, தேவ நோக்கம் என்ன? விருந்து. தேவராஜ்யமே விருந்துசாலியாக இருக்கிறது. அப்போ தேவன் நம்மை அவருடைய அன்பினாலே நம்மை பூர்ணப்படுத்தி நம்மை நிரப்பி அவர் ராஜ்யத்தில் நித்திய காலமாய் விருந்துண்ணும்படியாய் அழைத்திருக்கிற நம்முடைய அழைப்பை இந்த துஷ்ட ஆமான் என்ன செய்கிறான் அப்படின்னா வந்து கெடுக்கிறான். எஸ்தர் புத்தகத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தை ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் விருந்து 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 விருந்து. என்ன விருந்து? அகாஸ்வேரு ராஜாவாகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நித்திய விருந்து. அந்த நித்திய விருந்து தம்மைத்தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதனால அகாஸ்வேரு ராஜா தம்முடைய மகிமையை எல்லாம் பிரஸ்தாபிக்கும்படியாய் தம்முடைய பிரதானிகளுக்கு, தம்முடைய மந்திரிமார்களுக்கு, தம்முடைய மகத்துவமானவர்களுக்கு 180 நாள் அளவும் 6 மாதம் விருந்து செய்கிறார். என்ன பண்றாரு? விருந்து செய்கிறார், விருந்து பண்ணுகிறார். காரணம் என்னவென்றால், எனக்கு ஒரு மனைவி உண்டு, வஸ்தி உண்டு, அவள் என்னை புசித்தவள். ஆமெனா. அவள் என்னை புசித்தவள், அவளுடைய அழகை பாருங்கள் என்று அவளுடைய அழகை காண்பிக்கிறாள். அவளுடைய மனம் கம்பீரமாக இருக்கிறது, மன மகிழ்ச்சியா இருக்கிறது. காரணம், அவர் தேவன் கொடுத்த நித்திய விருந்தை புசித்திருக்கிறார். நீங்க எஸ்தரின் புத்தகத்தின் நோக்கம் என்னன்னா விருந்துங்க. இந்த விருந்து உண்ணக்கூடாதபடிக்கு துஷ்ட ஆமானாகிய இந்த பொல்லாங்கன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக செயல்படுகிற இந்த அமலேக்கினுடைய ஆவியை எதில் ஜெயங்கொள்ள முடியும்னா விருந்தில் மட்டுமே ஜெயங்கொள்ள முடியும். விருந்து நம்ம வைக்கணும்னா நம்முடைய மனம் ரம்மியமாக இருக்க வேண்டும். அந்த மன ரம்மியம் என்பது தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசித்திருக்க வேண்டும். அவரே நித்தியர். நல்லா கவனிக்கணும். அப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நேசர் தன்னுடைய மணவாட்டிக்காக தன் ஜீவனையே கொடுத்து, தன்னுடைய மணவாட்டியை தன் உயிரையே கொடுத்து அவளை மீட்டெடுத்திருக்கிறார். வஸ்தி, உன் அழகை காட்டு. நீ மணவாளன் மேல உன்னுடைய உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், உன்னை படைத்த உன் கிறிஸ்துவே உனக்காக உயிரை கொடுத்தவர். அந்த மன ரம்மியத்தில் உன் அழகை, உன் மன மகிழ்ச்சியை காட்டு. என் புருஷன் எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை காட்டு அப்படின்னா இந்த வஸ்தி என்ன பண்ண வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டது. காரணம் என்ன? இஸ்ரவேல் சபையார் இன்றைக்கும் நியாயப்பிரமாண சுயநீதியிலே விழுந்து விட்டார்கள். உடனே மணவாட்டியை தேடுகிறார். மணவாட்டியை தேடின போது ரூபவதியும் கன்னிகையுமா இருக்கிற பெண்களை எல்லாம் பிடித்த போது, இந்த எஸ்தரை பிடித்த போது, எஸ்தர் மணவாளனுக்காக, மணவாளன் எப்படிப்பட்டவர், என் மணவாளனாகிய அகாஸ்வேரு எப்படிப்பட்டவர், எனக்காக விருந்தை ஆயத்தம் பண்ணினவர், தம்முடைய ஜீவனை எனக்காக ஒப்பு கொடுத்தவர். 6 மாதம் வெள்ளை போலத்தினாலே, இந்த வெள்ளை போலம் எப்படி காணப்படும் என்றால் சிவந்து காணப்படுவது, பயங்கரமான கசப்பு தன்னை சுத்திகரித்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே மரித்து 6 மாத கந்தவர்களாலே தன்னை சிங்காரிக்க ஒப்பு கொடுத்தால், அந்த 6 மாத கந்தவர்க்கம் என்பது கிறிஸ்து இயேசு அடக்கம் பண்ணப்படும் போது கந்தவர்க்கங்களினாலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆக இந்த மணவாட்டி எஸ்தர் ராஜாத்தி தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகிய இயேசு கிறிஸ்துவை பரிபூரணமாய் புசித்தவர்கள். ஆமென். 6 மாசம் அவங்க என்ன பண்ணாங்க? 6 மாசம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாசம் சுகந்த வர்க்கங்களினாலும் தன்னை சுத்திகரித்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட சிவந்து காணப்படப்பட்ட சிலுவையில் அவரோடு கூட மரித்து, அதான் வெள்ளை போலத்தினால சுத்திகரிப்பு. அடக்கம் பண்ணப்படுதல் என்பது கந்த வர்க்கங்களினாலே அடக்கம் பண்ணினார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை பரிபூரணமாய் புசித்து கிறிஸ்துவின் ஜீவனை, கிறிஸ்துவின் பெலனை தன்னுடைய இருதயத்திலே தரித்து கொண்டவர்கள் இந்த எஸ்தர் ராஜாத்தி மட்டுமே மன ரம்மியமாய் எந்த சூழ்நிலையும் நடக்க முடியும். ஆமெனா. இப்போ தேவ ஜனங்கள் இந்த விருந்தை புசிக்காதபடிக்கு இந்த துஷ்ட ஆமான், நியாயப்பிரமாண சுயநீதிக்காரன், அவன் என்ன செய்யறான் அப்படின்னா தேவ ஜனங்களை சாகடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் போடுறான். ஆமெனா.
தேவ ஜனங்களை சாகடிக்கும்படி, மரத்திலே தூக்கி கொலை செய்யும்படி, இந்த மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆனால் இந்த நியாயப்பிரமாண சுயநீதி மொர்தெகாயை சிலுவையில், அதாவது மரத்தில் தூக்கி சாகடிக்கும்படியாய், தேவன் கொடுத்த விருந்தை சாப்பிடாதபடிக்கு, நல்லா கவனிங்க, தேவன் கொடுத்த விருந்தை நீ சாப்பிட்டுட்டனா நீ ராஜாத்தி. தேவன் கொடுத்த விருந்தை சாப்பிடல அப்படின்னா உனக்கு தூக்கு மரம். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் சாபம், தேவனுக்கு முன்பாக சாபமா இருக்கிறது. யூத ஜனங்களை மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசுவை புசித்து ஜீவனை பெற்று தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடாதபடிக்கு இந்த நியாயப்பிரமாண சுயநீதியாகிய துஷ்ட ஆமான் இந்த யூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய மொர்தெகாயை மரத்திலே தூக்கி சாகடிக்கும்படியாய், நல்லா கவனிக்கணும், தேவன் ஜனங்களை மீட்கும்படியாய், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு தம்முடைய ஜனங்களை மீட்கும்படியாய் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி மரத்திலே இயேசு கிறிஸ்து தூக்கி சாகடிக்கப்பட்டு எல்லா ஜனங்களையும் மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆக ஒருத்தரும் மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட தேவையில்லை. ஆனால் இந்த துஷ்ட ஆமான் இந்த யூதனாகிய மொர்தெகாயை மரத்திலே தூக்கி கொலை செய்து தேவனால் சபிக்கப்பட்டவனாக தூக்கி எறியப்படும்படி அவன் திட்டம் போடுறான். நல்லா புரிஞ்சுக்கணும், நியாயப்பிரமாணம் மனுஷனுக்கு அது எதிரானது. ஒரு மனுஷனாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னா தேவனுடைய விருந்து, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அந்த விருந்தை சாப்பிடணும். அந்த விருந்தை சாப்பிடக்கூடாதபடிக்கு, நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? இப்ப புரிஞ்சுக்க முடியுதாமா? அந்த விருந்தை சாப்பிடக்கூடாதபடிக்கு யூதர்கள் எல்லாம் சாகடிக்கிறான். ஆனால் தேவன் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் அன்புள்ளவர். அவர்கள் என்றென்றைக்கும் நித்திய காலமாய் பிழைத்திருக்கும்படிக்கு காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினார். நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்காகவும் கிறிஸ்து இயேசு சிலுவை மரத்தில் தூக்கி கொலை செய்யப்பட்டு நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். ஆமெனா. ஆனால் இந்த நியாயப்பிரமாண சுயநீதிக்காரனாகிய இந்த அமலேக்கு, இந்த ஆகாகியன், இந்த துஷ்ட ஆமான் தேவனுடைய இந்த இரக்கத்தை யூத ஜனங்கள் பெறக்கூடாதபடிக்கு, யூத ஜனங்கள் அவருடைய தேவனுடைய அன்பை பெறக்கூடாதபடிக்கு அவன் எல்லாரையும் அழிக்க நினைக்கிறான். ஆமெனா. ஆனால் இந்த யூதர்கள் என்றென்றைக்கும் விருந்துண்ணும்படியாய் இந்த எஸ்தர் ராஜாத்தி மணவாட்டி, என் புருஷன் எனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவருடைய மாம்சம் என்னுடைய மெய்யான போஜனமா இருக்கிறது, அவருடைய ரத்தம் எனக்கு மெய்யான பானமா இருக்கிறது என்பதை ருசி பார்த்த, அவளுடைய மன ரம்மியத்தை பார்த்த தேவன் இந்த எஸ்தரை கொண்டு யூதருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். என் புருஷன் எனக்கு நித்திய விருந்து, என் தேவ ராஜ்யம் விருந்து சாலையா இருக்கிறது. என் ஜனங்கள் அழிகிறார்களே, நியாயப்பிரமாண சுயநீதினாலே அழிகிறார்களே. ஆனால் என் மணவாளனாகி என் புருஷனாகி இந்த அகாஸ்வேரு ராஜா, ஆமென், இந்த அகாஸ்வேரு ராஜா எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு தன்னுடைய புருஷனை விருந்துக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. விருந்துக்கு அழைத்து தன் புருஷனுக்கு அந்த திராட்சை ரசத்தை, அவர் கொண்ட வெற்றியை அவருக்கு காண்பித்து இந்த துஷ்ட ஆமானை மரத்தில் தூக்கி போட்டு சாகடித்து யூதர்கள் எல்லாரும் பண்டிகை கொண்டாடும்படியாய் விருந்துண்ணும்படியாய் செய்தார். அல்லேலூயா. ஏனென்றால் மணவாட்டியினுடைய மன ரம்மியம், என் புருஷன் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரே மெய்யான போஜனம் என்று சொல்லி அவரை புசித்து மன மகிழ்ச்சியாய் இருப்போமே, ஆனால் மன ரம்மியமாய் இருப்போமே,
ரம்மியனால் எல்லா சூழ்நிலையும் மன ரம்மியமாக இருந்து நாம் என்றென்றைக்கும் விருந்துண்ணுவோம். அப்போ யூதர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா விருந்துண்ணுகிற பண்டிகையாக பூரீம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா அந்த பண்டிகையை விருந்துண்ணுகிற பண்டிகை. அப்போ நாம் என்றென்றைக்கும் தேவ ராஜ்யத்தில் போய் விருந்துண்ண வேண்டுமே ஆனால் இந்த துஷ்ட ஆமானை அழிக்க வேண்டும். இந்த துஷ்ட ஆமானை எப்படி அழிக்க முடியும் என்றால் நம்முடைய மன ரம்மியத்தினாலே மட்டுமே. நம்முடைய மனம் தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகிய நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசித்திருக்க வேண்டும். அவரே நம்முடைய பலன், அவரே நம்முடைய ஜீவன், அவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமெனா. இந்த ஸ்டடியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு ஆராதனையில் ரூத்தம்மா திடீர்னு எஸ்தரை பற்றி பேசுறதுமே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். ஆண்டவர் இந்த ரகசியத்தை பேச சொல்லுகிறார் என்று சொல்லி. ஆமெனா. கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசித்து நம்ம முடிக்கலாம். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அவங்க அந்த நாளையே என்ன நாள் ஆக்குனாங்கன்னா விருந்துண்ணுகிற பண்டிகையாக கொண்டாடினாங்க. பாருங்க 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாள் ஆக்கினார்கள். ஆமேனா. மன ரம்மியமோ என்ன விருந்து? நித்திய விருந்து. ஆக யூத ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நித்திய விருந்தை பண்டிகையை கொண்டாடுகிற காரணம் நியாயப்பிரமாண சுயநீதியாகிய இந்த துஷ்ட ஆமான மரத்தில் தூக்கி ஆணி எடுத்து என் இயேசுராஜன் சிலுவையில் கொன்று போட்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அங்கிருந்த இந்த ராஜாவினுடைய இந்த ஆமானுடைய பிள்ளைகளை எல்லாம் அங்கே கொன்று குவிக்கிறார்கள். சூசானில் இருக்கக்கூடிய 500 பகைஞர்களை கொன்று குவிக்கிறார்கள். இவர்கள் எல்லாருமே நியாயப்பிரமாண சுயநீதிக்காரர்கள். நம்ம எல்லாரும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேனா. அந்த விசுவாசம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவன் என்மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். என் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதே மனமகிழ்ச்சி. ஆமென். அப்போ அந்த நாளை அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா சந்தோஷப்படுகிற பண்டிகை. விருந்து, சந்தோஷம், பண்டிகை. இதுதான் தேவராஜ்யம். நித்தியத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னைக்கும் பண்டிகை கொண்டாட போகிறோம். ஆக நம்முடைய மனம் ரம்மியமாக இருக்க வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இயேசுவை புசிக்க வேண்டும். தேவன் கொடுத்த நித்திய விருந்தாகிய இயேசு கிறிஸ்துவை புசித்தால்தான் நம்முடைய வீடு விருந்து சாலையாக, எப்போதுமே விருந்துண்ணுகிற பண்டிகை நாளாக, மனமகிழ்ச்சி நாளாக இருக்கும். மறுபடியும் இந்த வசந்த வாசிங்களேன், 17 வாசிங்களேன். ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படி செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். இது எப்பங்க இருக்கணும்? நம்முடைய வீட்டுக்குள்ள அனுதினமும் இருக்கும் போதும் சரி, இல்லாதிருக்கும் போதும் சரி, என் மனம் ரம்மியமாய் இருக்கிறது. காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். என் மணவாளன் எனக்குள்ள இருக்கிறார். மணவாட்டியால மட்டும்தான் நம்முடைய வீட்டை விருந்து சாலையாக மாற்ற முடியும். மணவாட்டியினுடைய அபிஷேகத்தில் மட்டுமே நம்முடைய குடும்பங்கள் விருந்து சாலையாக மாறும். ஆக கிறிஸ்து இயேசுவை நீ தரித்து கொண்டால் தான் உற்சாகமான கையில் நீ வேலை செஞ்சு உன் குடும்பத்தை நல்ல விருந்தாக வைத்திருக்க முடியும். தொடர்ந்து வாசிக்கும் போது, சூசானில் உள்ள யூதரோ வென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். விருந்து, சந்தோஷம், பண்டிகை. எப்போ? இருதயத்துக்குள்ள தேவனுடைய விருந்தாகிய இயேசு கிறிஸ்துவை புசித்து நீ பலன் கொண்டிருப்பாயானால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லா இடத்திலும் மனரம்மியம். இந்த மனரம்மியம் வரணும்னா நீ வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தேவகுமாரனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா தான் வரிசைகளை அனுப்புவீர்கள். விருந்து உண்டு, வரிசைகளை அனுப்புவீர்கள். தொடர்ந்து வாசிக்கிறேன். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி, எல்லாரும் சொல்லுங்க, எதுக்கு நீங்களாக்கி? பகைஞருக்கு நீங்கள். யார் அந்த பகைஞன்? நியாயப்பிரமாண சுயநீதி.
என் மூஞ்ச நான் வெறுக்கணும், என் அசைவை நான் மறக்கணும். ஏனென்றால் என் இயேசு ராஜாவை நான் தரித்திருக்கிறேன், என் இருதயத்தில் அவர் குடிகொண்டிருக்கிறார். நான் மன ரம்மியமாக இருக்கிறேன். எந்த நிலையில் நான் மன ரம்மியமாக இருக்கிறேன்? அதுதான் பகைஞருக்கு நீங்களாகி என் தேவன் ஆவியா இருக்கிறார். மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யம் சுதந்திரிக்காது. அதனால என்னுடைய இருதயம் இந்த துஷ்ட ஆமானை மரத்தில் தூக்கி போட்டு சாவடிக்கணும். அல்லேலூயா. இந்த துஷ்ட ஆமானை, இந்த இருளை சிலுவையில் ஆணியடிச்சு சாவடிக்கணும். கிறிஸ்து இயேசுவோடு போய் சாவணும் நம்முடைய ஆத்மா. அதுதான் அவரை புசிக்கிறது. அப்போ அந்த பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல். ஆமேன். விருந்து என்பது இளைப்பாறுதல். மனம் அப்படியே ரம்மியமாய் சந்தோஷமா இருக்கும். அந்த விருந்து இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும், அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும், அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். இதாங்க விருந்துங்கிற குடும்பம். தேவ ராஜ்யத்துக்கு போகிற குடும்பத்தில் விருந்து என்றால் உங்கள் மனமகிழ்ச்சி, எளியவர்களுக்கு கொடுப்பது. யார் யாரெல்லாம் உங்களோடு ஐக்கியமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உங்கள் விருந்தில் சேர்த்து வச்சு நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. பாருங்க, இதுதான் தேவராஜ்யம். ஆமே, இதுதான் மனரம்மியம். மனரம்மியமோ நித்திய விருந்து. நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொண்டேன். அவ்வளோதான், என் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொண்டேன். அந்த இலைக்கறி மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த மனுஷனாகி இயேசு கிறிஸ்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கின்ற ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன். மன ரம்மியமாக இருக்கிறேன். ஆக நம்ம குடும்பங்கள் எல்லாரும் எப்பொழுதுமே விருந்து சாலையாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் வரிசைகளை அனுப்பணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து விருந்து சாப்பிடணும். அதுதான் தேவராஜ்யம். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? சர்ச்சுக்கு வராங்க, அந்த விருந்தில் கையே வைக்க மாட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறது? வாரம் நான்வெஜ் பண்ணணும் ஆசை தான் இல்லையா? பண்ணலாம், கரெக்டாக சித்தமானால் பண்ணலாம். விருந்து சாப்பிடணும், உட்காந்து விருந்து சாப்பிடணும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவராஜ்யத்தில் மன ரம்மியமாய் விருந்து சாப்பிடணும் நம்ம. ஏனென்றால் தேவன் மனமகிழ்ச்சியின் தேவனாக இருக்கிறார். நம்மை விருந்து கொடுத்து நம்முடைய மனமகிழ்ச்சியினால் நம்மளை பூரிக்க செய்து நம்ம என்றென்றைக்கு அவருடைய பிள்ளைகளை நிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு முன்னாடி நம்முடைய மனம் ரம்மியமாக இருக்க வேண்டும். நம்முடைய மன ரம்மியமாக இருக்கணும்னா அவர் கொடுத்த நித்திய விருந்து ஆகிய இந்த இயேசு கிறிஸ்துவை சாப்பிடுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, உட்காந்து கற்றுக்குங்க. 15 வருஷ காலமாய் தேவ கிருபையினாலே நமக்கு கற்றுக் கொடுத்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? பல ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவ கிருபையினால் நான் அன்பாய் சொல்லுகிறேன். நான் அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணும்போது நிறைய ஆராய்ச்சி செய்தேன். நிறைய கமெண்ட்ரிங்க, நிறைய பைபிள் காலேஜினுடைய அவங்களுடைய அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லி உட்காந்து நிறைய ஆராய்ச்சி செய்து, ஏசப்பா கிருபையில் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிமையான அந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அதை நம்ம அந்த 15 ஆண்டுகள் நல்லா புசித்தோம். ஆமேனா? நிச்சயமாக நாம் தேவனுடைய விருந்து சாலைக்கு நித்திய காலமாக இந்த மனமகிழ்ச்சிக்கு, நித்திய மகிழ்ச்சிக்கு நம்ம கடந்து போக போகிற நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். இதாங்க சியோன். இந்த சியோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமென்றால் விருந்து நாம் நம்முடைய வீட்டில் அனுசரிக்க வேண்டும். அந்த விருந்து என்பது மன ரம்மியமும், வீட்டில் இருக்கிற கொஞ்சமாக இருந்தாலும் அதில் மனமகிழ்ச்சியும், அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தலும், இதுதான் விருந்து. அப்படிப்பட்ட குடும்பமாக நம்மை தேவன் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறார். மணவாட்டி எஸ்தரால மட்டுமே விருந்து சாலையாக வீட்டை வைக்க முடியும். ஆமேனா? மணவாட்டி எஸ்தரால மட்டும்தான் விருந்து சாலையாக வீட்டை வைக்க முடியும். இல்லைனாக்கா ஹோட்டலே கதியாக கிடக்கும். அப்படின்னா சோறே ஆக்காது. எல்லாரையும் புருஷன், மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் பட்டினி போட்டு அப்படியே பஞ்சப்பாட்டு பாடிக்கின்னு, இதெல்லாம் துஷ்ட ஆமானினுடைய ஆவி. அப்படிப்பட்ட பொல்லாத ஆவியை ஜெயிக்கணும்னா மணவாட்டியால மட்டுமே முடியும். மணவாட்டி தான் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாத கந்த வர்க்கத்தினாலும் தன்னை சுத்திகரித்து கொண்டவள். கிறிஸ்து இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவள் இவளே எஸ்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெயங்கொண்டு வரிசைகளை அனுப்பி தான தர்மம் செய்து சந்தோஷம் கொண்டாடி விருந்து உண்டு பண்டிகைகளை கொண்டாடக்கூடியவர்களை தேவ பிள்ளைகளாக இருப்போம். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற சர்வ வல்லவரே, நாங்கள் விருந்துண்ணுகிற குடும்பம்